அதாவது நெருப்பு வடிவமாகவே விஸ்வரூபம் காட்டிய இடம் தான் திருவண்ணாமலை. பரணி தீபம் ஏத்துறதுக்கு முத நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தீபம் ஏத்துவாங்க. அந்த ஒரு தீபத்தையே 5 தீபமா மாத்துவாங்க. 5 தீபமா மாத்தும் பொழுது இறைவன் அர்த்தநாரியா இருப்பார். வெத்தலை வச்சுட்டு அந்த வெத்தலையில கொஞ்சோண்டு பச்சரிசி வைக்கணும். பச்சரிசி வச்சு 2 விளக்கு அதன் மேல வைக்கணும். ஒரு விளக்குல நல்லெண்ணெயும் ஒரு விளக்குல நெய்யும் ஊத்தி அந்த 2 விளக்கும் கிழக்கு நோக்கி எரியணும். நாம வடக்கு நோக்கி உட்கார்ந்துருக்கணும். ட்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இது கார்த்திகை மாசம். இந்த கார்த்திகை மாசம் தீப திருநாளுக்கு சிறப்பானது. இப்போ நமது வழிபாட்டிலேயே தீபம் ஏற்றி வழிபடுறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன் அந்த மாதிரி முறை வந்தது அப்படின்னா, இந்த உலகம் பஞ்சபூதங்கள் ஆட்டி படைக்கிற ஒரு விஷயம். இந்த பஞ்சபூதத்துல ஒண்ணுதான் நெருப்பு. நெருப்பு, அகல், சுடர், இப்படி பல மாதிரி அந்த நெருப்புக்கு பெயர் சொல்லுவாங்க. இறைவன் விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் பிரச்சனை வந்தப்ப இவங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இறைவன் தன்னை நெருப்பு வடிவாக விஸ்வரூபம் எடுத்தான். அதாவது நெருப்பு வடிவமாகவே விஸ்வரூபம் காட்டிய இடம் தான் திருவண்ணாமலை. அதுதான் அந்த மலையே நெருப்பு மலை அப்படின்னு சொல்றோம். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா தீபத் திருவிழாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நமக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில வாழ்வோம், ஆனா நமக்குள்ளேயே நிறைய கேள்விகள் இருக்கும். அதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, இறைவன் இருக்கானா இல்லையா அப்படிங்கிறது அடிக்கடி ஒரு கேள்வி இருக்கும். ஆனா அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்லுவாங்க. ஆனா இயல்பான பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த உலகம். இந்த பஞ்சபூதங்கள் இருக்கிறத ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக உணர முடியும். அப்போ பஞ்சபூதங்கள் தான் இறைவன். அந்த பஞ்சபூதத்திட்ட நீ ஒரு விஷயத்த சொன்னேன்னா அது நிச்சயமா அது இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இன்னும் தெளிவா சொன்னோம்னா, பஞ்சபூதங்கள் அத்தனையுமே ஒரு மீடியம் மாதிரி. இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் காத்துல சொல்லலாம், நெருப்புல சொல்லலாம், பூமியில சொல்லலாம். பூமியை நம்ம வணங்குவோம், வானத்தை நம்ம வணங்குவோம், நெருப்பை நம்ம வணங்குவோம். இப்படி ஒவ்வொரு மார்க்கத்திலையும் ஒவ்வொரு மதத்திலையும் இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையாகத்தான் வழிபாடு நடக்குது. அதுல நாம தீப வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். இப்போ நமக்குள்ள பிரச்சனைகளை தீபம் எப்படி தீர்க்கும், தீபத்தை எந்த அளவுக்கு இறைவனுக்கு சமமா நினைக்கிறது, தீபம் எரியும் பொழுது இறைவன் நம்ம கூட இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ திருவண்ணாமலை கோயில்ல பாத்தீங்கன்னா 10 நாள் விழா நடக்கும். அந்த 10 நாள் விழாவும் ஒவ்வொரு விழாவிலையும் ஒவ்வொரு வாகனத்துல இறைவன் ஊர் சுத்திட்டே வருவார். அப்படி சுத்தி வரும் பொழுது என்ன, இறைவன் நான் இருக்கேன், நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்குத்தான் நானே இந்த உலகத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு சமம் இந்த வாகன வழிபாடு. அதாவது ரிஷப வாகனம், தங்க வாகனம், வெள்ளி வாகனம், இந்த மாதிரி பல வாகனத்துல டெய்லி ஒரு வாகனத்துல ஜனங்களை உற்சாகப்படுத்துவார். அப்போ ஜனங்கள் பூரா வழிபடுவாங்க. ஏன்னா ஜனங்களுக்கு ஆண்டவன் மேல நம்பிக்கை வரணும், ஆண்டவன் இருக்காங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தா தான் ஒவ்வொருத்தரும் நிம்மதியா வாழ முடியும். அதுக்காக அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கணுங்கிறதுக்காக அது மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்க அங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில மிகப்பெரிய ஒரு விஷயம் செய்வாங்க. அதாவது பரணி தீபம் ஏத்துறதுக்கு முத நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தீபம் ஏத்துவாங்க. அந்த ஒரு தீபத்தையே 5 தீபமா மாத்துவாங்க. 5 தீபமா மாத்தும் பொழுது இறைவன் அர்த்தநாரியா இருப்பார். அப்புறம் அந்த 5 தீபத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஒரே தீபமாக ஒன்னாக்கிடுவாங்க. இப்போ இந்த நிகழ்வை ஏன் நடத்துறாங்க அப்படின்னா, ஏகன் அநேகனாகிறான், அநேகன் ஏகனாகிறான். இந்த உலகத்துல எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அத்தனை தெய்வங்களும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான் ஏகன் அநேகன், அநேகன் ஏகனாகிறான் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு தீபத்தை 5 தீபமா மாத்துவாங்க, 5 தீபத்தை ஒரு தீபமா மாத்துவாங்க. அப்படி ஆரம்பிக்கிற இந்த தீப திருவிழா அடுத்த நாள் மலை உச்சி மேல மலை தீபம் ஏத்துவாங்க. அந்த மலை தீபம் ஏத்துறதுக்காக அந்த ஊரே காத்திருக்கும். எப்ப ஏத்துவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கும். இப்போ மலை தீபம் ஏத்துறதுக்கு உண்டான ஆட்கள் மேல போய் அதை ஓம் நம சிவாய அப்படின்னு சிவகோஷம் போட்டு தீபத்தை ஏத்துவாங்க. அப்படி ஏத்தும் பொழுது
நீங்க மலை தீபம் எரிய 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 பார்த்தீங்கன்னா அப்படியே திருவண்ணாமலை வீட்டில் ஒவ்வொரு வீட்லையும் தீபங்கள் எரிய ஆரம்பிக்கும். அதாவது இப்பெல்லாம் நியூஸ்ல காட்டுவாங்களே கழுகு பார்வை அப்படின்னு, அந்த மாதிரி எல்லாம் நீங்க அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை தீபம் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் இருளா இருந்த அந்த திருவண்ணாமலை இந்த ஒளி பட்ட உடனே எல்லார் வீட்லையும் ஒரே நேரத்தில் தீபம் ஏற்றுவாங்க. அந்த ஊரே ஒளி வெள்ளத்தில் இருக்கும். அப்படி ஒரு கலாச்சாரத்தை, அப்படி ஒரு விஷயத்தை காலங்காலமா கடைபிடிச்சிருக்காங்க. இது 1009 ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இந்த நடைமுறைகள் கடைபிட்டு இருக்கு. இப்போ இந்த மலை தீபம் ஏற்ற முறைகள் ஆரம்பத்துல சாதாரணமான ஒரு வழிபாடாக தான் இருந்திருக்கு. அப்புறம் பிற்காலத்துல இதை சிறப்பு செய்யணுங்கிறதுக்காகத்தான் அதை அப்படியே பெரிய தீபமா மாற்றி மகா தீபமா மாத்தினாங்களே தவிர ஆரம்பத்துல சின்ன தீபமாக இருந்தது. இப்போ அந்த தீபத்தினால் அன்னைக்கு அந்த ஊரே ஒளிவிட்டு பிரகாசிக்குது. இப்போ அந்த நேரத்துல தமிழகமே பிரகாசிக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் கார்த்திகை மாதம் அன்னைக்கு அந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு எல்லார் வீட்லையும் விளக்கேற்றுவோம். இப்போ எல்லார் வீட்லையும் விளக்கேற்றுறோம். எப்படி விளக்கேற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பூஜை ரூம்ல நம்ம வழக்கமாக 2 விளக்கு ஏற்றுவோம், அது ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வாசல்ல வரும்போது லெஃப்ட் 1 ரைட் 1 2 விளக்கு, அது ஓகே. கார்த்திகை மாத இந்த தினத்துல எப்படி விளக்கேற்றணும் அப்படின்னா, அதுதான் என்ன சொல்றாங்க பெரியவங்க அப்படின்னா, இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. அதனால பஞ்சபூதங்களுக்குள்ளான 5 விளக்கு திரிகள் வெளியே இருக்கணும். வெளிப்புறமா இருக்கிற திரிகள் இருக்கணும். சுத்தி ரவுண்டா இருக்கணும். அதுக்கு இடையில ஒரு கோலம் போடலாம், பூ வச்சுக்கலாம், அதை எவ்வளவு அழகுபடுத்தணுமோ. ஏன்னா நம்மளுடைய ஆன்மீக வழிபாடே அலங்கார ஆன்மீகம் தான். ஏன்னா நம்ம ஆன்மீகத்துல எந்த ஒரு விஷயத்தையும் அப்பட்டமா பார்க்க மாட்டோம், அதை அழகுபடுத்தி தான் பார்ப்போம். அதுதான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பெரியவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு கொடை. நாமளும் அதை பின்பற்றிட்டு இருக்கோம். இந்த அலங்கார ஆன்மீகத்துல அந்த ஒரு தாம்பாள தட்டை எடுத்து 5 விளக்கு, 5 விளக்குல 5 விளக்குலையும் நெய் ஊற்றலாம், 5 விளக்குலையும் விளக்கெண்ணெய் ஊற்றலாம், 5 விளக்குலையும் நல்லெண்ணெய் ஊற்றலாம். இந்த மாதிரி 5 விளக்கு ஏற்றணுங்கிறது தான் நியதி. அந்த 5 விளக்கை ஏற்றி வாசலுக்கு நடுவில் வச்சிடணும். இது அந்த நாளுடைய சிறப்பு. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அதாவது சில மனுஷனுக்கு கடன் தொல்லை இருக்கும், சில வீட்டில் திருமண நிகழ்வு, அதாவது கல்யாணமே நடக்காதா, பொண்ணு பார்ப்பாங்க அல்லது மாப்பிள்ளை பார்ப்பாங்க, இதில் மாப்பிள்ளை பொண்ணு சரியாக அமையல அப்படிங்கிற வருத்தம் இருக்கும். இன்னும் சில வீட்டில் சார் நிறைய சம்பாதிக்கிறேன் சார், ஆனால் 10 பைசா மிச்சமாகலை சார் அப்படிங்கிற ஒரு குறை இருக்கும். சார் என் வீட்டில் எல்லாமே இருக்குது சார், பிள்ளைகளுக்கு என்ன கேட்குறனோ அது வாங்கி தரேன் சார், ஆனால் பிள்ளைங்க படிக்கவே மாட்டேங்குது சார் அப்படிங்கிற ஒரு குறை சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு வீட்லையும் ஒரு குறை இருக்கும். இந்த குறைகளை எல்லாம் போக்குறதுக்கு இந்த நாள் மாதிரி ஒரு சிறந்த நாள் வருடத்திலே வேற எந்த நாளும் கிடையாது. இந்த ஒரு நாள் வேண்டினாலே, இந்த ஒரே ஒரு நாள், இந்த ஒரு நாள் வேண்டினாலே உங்களுடைய கோரிக்கைகள் அவ்வளவு நிறைவேறும். வாசல்ல பிரம்மனுக்கு ரைட் ஒரு விளக்கு, லெஃப்ட் ஒரு விளக்கு ஏத்திட்டோமா, அதுக்கப்புறம் வாசலுக்கு நடுவுல கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம்ங்கிறது ஒரு தாம்பாளத்துல 5 திரி போட்டு 5 விளக்கு. அந்த 5 விளக்கோட அடையாளம் பஞ்சபூதங்களை நான் வணங்குகிறேன், பஞ்சபூதங்கள் வழி நான் நடக்கிறேன், பஞ்சபூதங்களை நான் மீற மாட்டேன் அப்படின்னு நாமெல்லாம் சத்தியம் பண்றதுக்கு சமமான ஒரு விஷயம் அந்த இது. ஏன்னா மனுஷன் இயற்கையோட வாழ்ற வரைக்கும் இயற்கை அமைதியா தான் இருக்கும். ஆனா இயற்கை சீற்றம் வந்துருச்சு, என்னதான் மனித அறிவு இருந்தாலும் அந்த இயற்கையை எதிர்த்து யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நாம் இயற்கையை வணங்கியே ஆக வேண்டும். இயற்கையை வணங்குகிறேன் என்று சொல்றதுக்கு தான் அந்த 5 விளக்கு. நான் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த கார்த்திகை திருநாள்ல அதுக்குன்னு ஸ்பெஷலா இந்த பஞ்சபூதங்களை வணங்குறதுக்காகவே அந்த விளக்கு வச்சு நாம வணங்குறோம். இதை ஒரு 3 நாள் தொடர்ந்து செய்யறது சிறப்பு. சில பேர் சொல்லுவாங்க, சார் ஒரு நாளே செய்யறது கஷ்டமா இருக்கு சார், 3 நாள் எப்படி சார்னா, அப்படிலாம் கேட்கவே கூடாது, அப்படி நினைக்கவும் கூடாது. 3 நாள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் செய்தே ஆக வேண்டும். கேட்டுட்டீங்களா? இப்போ இதெல்லாம் வெளிப்புற விளக்குகள் ஏற்றாங்க. வெளிப்புற விளக்குகள் ஏற்றிட்டு இப்போ நம்ம பிரச்சனைய இறைவன்கிட்ட சொல்லணும். அப்போ நமக்கு ஒரு மீடியம் வேணும். அந்த மீடியம் தான் இந்த ஃப்ளேம், அதாவது இந்த அகல். அப்போ நம்ம வீட்டுக்குள்ள
நாம வடக்கு பார்த்து உட்காரணும். அதாவது வேண்டவங்க நாம வடக்கு பார்த்து உட்காரணும், கிழக்கு பார்த்து தீபம் எரியணும். அப்படி தீபம் எரியும் பொழுது 2 தீபங்கள் ஏற்றணும். 2 தீபங்கள், அதாவது கீழே வந்து முதல்ல வெத்தலை வச்சிடணும். வெத்தலை வச்சுட்டு அந்த வெத்தலையில கொஞ்சோண்டு பச்சரிசி வைக்கணும். பச்சரிசி வச்சு 2 விளக்கு அதன் மேல வைக்கணும். ஒரு விளக்குல நல்லெண்ணெயும் ஒரு விளக்குல நெய்யும் ஊற்றி அந்த 2 விளக்கும் கிழக்கு நோக்கி எரியணும். நாம வடக்கு நோக்கி உட்கார்ந்துருக்கணும். உட்கார்ந்து அந்த விளக்கையே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்து உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத தெளிவா அந்த விளக்குக்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவா, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், என்னென்னமோ செய்கிறேன், ஆனால் எனக்கு இந்த கடன் பிரச்சனை தீரலை, நீ கடன் பிரச்சனையை தீர்த்திரணும் இறைவா அப்படின்னு அமைதியாக ஒரு 15 நிமிடம் இறைவா கடன் பிரச்சனை தீரணும், கடன் பிரச்சனை தீரணும், ஒரு 15 நிமிடம் நீங்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் அந்த விளக்கு முன்னால 15 நிமிடம் அந்த கோரிக்கையை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க. அது இறைவன்கிட்ட போய் சேர்ந்துடும். பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கும் இறைவனிடம் இந்த தீப ஒளி மட்டும்தான். ஏன்னா ஒளி வேகத்துல மனிதனால கூட போக முடியாது. ஏன்னா ஒளிக்கு அவ்வளோ வேகம் இருக்கு. அந்த ஒளிகிட்ட சொல்லும் பொழுது அந்த ஒளி இறைவன்கிட்ட சொல்லும். அப்போ உங்க பிரச்சனை இந்த 3 நாள் நீங்க தொடர்ந்து இப்படி ப்ரே பண்ணும் பொழுது நிச்சயமாக 4வது நாளே உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிடும். எந்த பிரச்சனையா இருந்தாலும், அதாவது திருமண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேலையில்லா பிரச்சனையா இருந்தாலும், பசங்க படிக்கலைன்னு சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து தீபத்திட்ட சொல்லுங்க. அது நேர இறைவனுக்கு போகும். அது உடனே நடந்துடும். அந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு கிடைக்கும். கேட்டுட்டீங்களா? ஆக நாம வழிபாடு அப்படிங்கிறது வந்து நம்ம வழிபாடோட முக்கியம்ங்கிறது, நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுங்கிறது விளக்கு மூலமா, அதாவது ஒரு அகலை ஏற்றி வச்சு அந்த அகல்கிட்ட சொல்றது தான். அந்த அகல் கண்டிப்பாக நம்ம பிரச்சனையை கொண்டு போய் இறைவனிட சேர்க்கும். நம்ம பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ விளக்கு ஏற்றுறதுனால இவ்வளவு நன்மை இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாம், விளக்கு ஏற்றுறதுனால இவ்வளோ நன்மை இருக்குது. அதனால எந்த ஒரு மதமாக இருந்தாலும், எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு விளக்கு இருக்கும். அந்த விளக்கு வந்து அந்த பூமியோட சூழ்நிலைக்கு தகுந்தாப்போல அகல் விளக்காக இருக்கலாம், உலோக விளக்காக இருக்கலாம், இல்லது மெழுகுதிரியாக இருக்கலாம், எப்படி வேண்டாலும் இருக்கலாம். ஆனால் விளக்கு ஏற்றி வழிபடுவது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. உங்களுடைய வழிபாடுகளை உடனடியாக, அதாவது சிஎம் செல்ல பெட்டிஷன் போடுற மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளை உடனே தீர்க்கணும்னா இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய பிரேயர் இருக்க அவ்வளவு அற்புதமா பலிக்கும். ஏன்னா இந்த டே ஜட்ஜ்மெண்ட் டே. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இறைவன் வந்து மன்னிப்பான். நீங்க செஞ்ச பாவங்களை மன்னிப்பான். உங்களுக்கு தேவைகளை என்னன்னு காது கொடுத்து கேட்பான். ஏன்னா இறைவன் சந்தோஷமா இருக்கிற நேரம், அதாவது 12 மாதங்களிலே கார்த்திகை மார்கழி ரெண்டுமே பிரம்ம முகூர்த்தம், தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறதுங்கிறது நம்மளுடைய கோரிக்கையை இறைவன்கிட்ட நேரடியாக சொல்றதுக்கு சமம். அதனால நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் இருக்கும், எவ்வளவோ துன்பம் இருக்கும், வருஷம் பூரா போராடி இருப்போம், முடியல. அப்படிங்கும் பொழுது நாம் கண்டிப்பாக இந்த தீபம் ஏற்று வழிபடணும். இப்போ சில பேருக்கு வசதியானவங்க, ஐயா எங்களுக்கு வசதி இருக்கு அப்படின்னா, உலகத்தையும் நீங்க செஞ்ச பாவம், செய்ய போற பாவம், எல்லா பாவங்களையும் தீர்க்கணும்னா நீங்க நேர திருவண்ணாமலைக்கு போக அந்த மலை தீபத்தை பாருங்க. ஒரு மனிதன் திருவண்ணாமலைக்கு போறான்னாலே அவனுக்கு அவன் செய்த பாவங்கள் தீரப்போகுதுன்னு அர்த்தம். திருவண்ணாமலைக்கு போறது அவ்வளவு புண்ணியமான ஒரு விஷயம். திருவண்ணாமலைக்கு போய் அந்த மகாதீபம் பார்க்கறது அதை விட புண்ணியமான விஷயம். சரி, இதெல்லாம் வந்து என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக வீட்டில் இருந்து 2 விளக்கு, ஒரு நெய் விளக்கு, ஒரு நல்லெண்ணெய் விளக்கு வெத்தலை மேலே வச்சு நாம் உட்கார்ந்து இருக்கிறது வடக்கு நோக்கி உட்கார்க்கணும், தீபம் கிழக்கு நோக்கி எரியணுங்கிறது தான். ஏன்னா தீபத்தை கடவுளாக பாவித்து நாம் இறைவனிடம் வேண்டுகிறோம் என்ற அர்த்தம். நாம் வந்து வடக்க உட்கார்ந்து தீபத்தை கிழக்கில் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா தீபத்தை கடவுளாக பாதிக்கிறோம். அதனால நம்முடைய கோரிக்கைகளை கடவுள்கிட்ட நேரடியாக சொல்கிறோம். இறைவா என்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்று அப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட நேரடியாக சொல்கிற காரணத்துக்காக அதை கிழக்கு நோக்கி வைக்கிறோம்.
நாம் வடக்கு நோக்கி உட்கார்றோம். இப்படி திருவண்ணாமலை போய் பாவங்களை தீர்த்து கொள்ள வாய்ப்பு இருப்பவர்கள் அதை தீர்த்துக்குங்க. இல்லை என்னால் முடியல அப்படின்னு மட்டும் வருத்தம் மட்டும் படாதீங்க. அந்த வருத்தத்தை போக்குறதுக்கு வீட்டில் இருந்தே இந்த 2 விளக்கை வச்சு நீங்கள் உங்களுடைய பாவத்தை தீர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சனாதன தர்மத்தில் எல்லாத்துக்கும் வழி இருக்கு. பெரியவங்க யாரையுமே சும்மா விட்டுடல. எந்த மூலையில் எங்கே இருந்தாலும் அவங்களுடைய பாவங்களை போக்குறதுக்கு வழி சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சனாதன தர்மத்தில் தான் உலகத்திலேயே நல்லது கெட்டது அப்படிங்கிறதே கிடையாது. எல்லாத்தையும் சமமாக பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுனா இந்த சனாதன தர்மம். அதனால இந்த தர்மத்தில் இந்த சிவ வழிபாட்டில் சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமும் எல்லா மக்களுக்குமே, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக எதுவுமே சொல்லப்படல. அதுவும் தீப வழிபாடு என்பது இந்த பூமி பந்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும், இந்த பூமி பந்தில் எத்தனை மக்கள் இருக்காங்களோ அவ்வளவு பேருக்கும் உரித்தான ஒரே வழிபாடு தீப வழிபாடு. தீபம் ஏற்றி வழிபடுங்கள். தீபம் ஏற்ற முடியாதவர்கள் கற்பூரம் ஏற்றி வழிபடுங்கள். அவ்வளவுதான். இப்ப திருவண்ணாமலையில மிகப்பெரிய ஒரு விழாவா இந்த தீப திருவிழா நடக்குது. இதே மாதிரி மதுரைக்கு பக்கத்துல பெருமாள் மலை, அரிட்டாப்பட்டி, திருப்பரங்குன்றம், கீழே குயில்குடி அப்படின்னு 4 ஊர்லயும் மலை இருக்கு. அந்த மலை மேல இந்த தீபங்களை ஏற்றி அந்த காலத்துல இருந்தே வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க. ஆக இந்த தீப திருநாள், இந்த தீபம் ஏற்றி வழிபடுறது, இந்த குன்று மேலே உள்ள தீபம் ஏற்றி வழிபடுறதுங்கிறது இப்போ உள்ள பழக்கம் கிடையாது. கிட்டத்தட்ட காலகாலமாக 1000 நூற்றாண்டுகளுக்கு மேல் உள்ள பழக்கம். ஆக திருவண்ணாமலை தீபம்ங்கிறது, திருவண்ணாமலை தீபம் மிகச் சிறப்பானது. இதே வழிபாடு நம்ம மதுரைக்கு பக்கத்தில் நடக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. உங்க பிரச்சனை இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சே இறைவா அப்படின்னு புலம்பாதீங்க. அந்த புலம்புல தீபத்திட்ட சொல்லுங்க. உங்களுடைய வருத்தத்தை தீபத்திட்ட ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக உங்க புலம்பல், உங்களுடைய கவலை நிச்சயமாக மாறும். அதனால நாம வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. வாழ்க்கைன்னா எல்லாம் தான் இருக்கும். கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், எல்லாம் தான் இருக்கும். ஆனா நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா அந்த வருத்தம் நீங்கிருமா? நீங்காது. அப்ப என்ன பண்றது? ஒரு மனுஷன்ட்ட சொன்னா, அந்த வருத்தத்தை அவன்கிட்ட சொன்னா அந்த வருத்தத்தை அவன் போக்கிடுவானா? அவன் வேணும்னே நம்மளை அந்த வருத்தத்தை கூட கொஞ்சம் ஆக்கிடுவான். அதாவது நமக்கு ஏற்பட்ட பிரச்சனையை கூட கொஞ்சம் பெரிய பிரச்சனையை ஆக்கி விட்டுருவான். அதுக்கு தான் இறைவன்கிட்ட சொல்லணும். இறைவனுக்கிட்ட சொல்லுவதும் சரிதான், ஒரு தீபத்திட்டை சொல்லுவதும் சரிதான். ரெண்டும் ஒன்று தான். அதனால எல்லோரும் தீப பிரார்த்தனை நடத்துங்க. இந்த தீப திருநாளில் எல்லோருக்கும் விடுதலை கிடைக்கட்டும், எல்லோருக்கும் ஆனந்தம் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.